உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. ஜனநாயகன் திரைப்படம் இணையதளத்தில் லீக்கான விவகாரத்தில் நீடிக்கும் மர்மம் குறித்து செய்தியாளர் சாலமன் விவரிக்க பார்க்கலாம். முதல்வர் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படம் சில சென்சார் பிரச்சனை காரணமாக ரிலீஸ் ஆகாமல் முடங்கியிருக்கிறது. இதற்கிடையே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திடீரென ஜனநாயகனோட திரைப்படமானது முழுவதுமே சமூக வலைதளங்களில் லீக் ஆகி பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியது. குறிப்பாக இந்த முழு திரைப்படமே சமூக வலைதளங்களில் வெளியானது அரசியல் வட்டாரங்கள் உட்பட திரையுலகினரிடமே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த திரைப்படத்தை யார் லீக் செய்தனர் என தமிழக சைபர் கிரைம் போலீசார் தரப்பில் தீவிரமாக விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. முதற்கட்ட போலீசாரோட விசாரணையில் இந்த திரைப்படமானது எடிட்டிங் ரூமில் இருந்து தான் கசிவு நடந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக ஃப்ரீலான்ஸ் எடிட் செய்யக்கூடிய ஒரு நபர் தான் இந்த திரைப்படத்தை முழுவதுமாக காப்பி செய்து அதனை சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருப்பதும் போலீசாரோட முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து தொடர்ச்சியாக போலீசார் இதுவரை 19 நபர்களை தமிழக சைபர் கிரைம் போலீசார் இந்த ஜனநாயகன் ரிலீஸ் விவகாரம் தொடர்பாக கைது செய்திருக்கிறார்கள். போலீசாரோட முதற்கட்ட விசாரணையில் இந்த படமானது பணத்திற்காக ஏதேனும் லீக் செய்யப்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனையா என்ற கோணங்களில் விசாரணை மேற்கொண்ட போது முதல்ல அந்த உதவி எடிட்டராக இருக்கக்கூடிய அந்த நபர் முதலாவதாக அந்த ஜனநாயகன் திரைப்படத்தை தான் பார்க்க வேண்டும் என அவர் அதனை டவுன்லோட் செய்து அதை பார்த்திருக்கிறார். அதன் பின்னர் அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவருக்கு மட்டும் இந்த திரைப்படத்தை கொடுத்திருக்கிறார். அந்த நண்பர் மற்றொரு நபருக்கு என முழுவதுமாக இது மற்ற நபர்களுக்கு சென்று இந்த சமூக வலைதளங்களில் இது கசிவு ஏற்பட்டிருக்கிறதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இருப்பினும் வெறும் இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்காக மட்டும்தானா சமூக வலைதளங்களில் இந்த படமானது கசிவு ஏற்பட்டிருக்கிறதா என்ற கோணங்களில் சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை நடத்திய போது தான் பல்வேறு அதிர்ச்சியான தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக போலீசாரோட விசாரணையில் அரசியல் காரணங்களுக்காக இந்த திரைப்படமானது கசிவு ஏற்படவில்லை என ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாலும் வேறு என்ன காரணத்திற்காக திரைப்படம் கசிவு ஏற்பட்டது என முழுவதுமாக விசாரணை நிகழ்த்தி வருகின்ற இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய நபர்களாக பார்க்கக்கூடிய 3 நபர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழையும் தமிழக சைபர் கிரைம் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை ரிலீஸ் செய்வதற்கான பணிகளானது தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மற்றொரு புறம் தமிழக சைபர் கிரைம் போலீசார் இந்த திரைப்படம் இருக்கக்கூடிய வெப்சைட்டுகள் அனைத்தையும் பிளாக் செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அதே போன்று மொத்தம் 300க்கும் மேற்பட்ட லிங்குகளை இந்த ஜனநாயகன் கசிவு லிங்குகளை தொடர்ச்சியாக நீக்கம் செய்திருக்கிறார்கள். அதே போன்று முக்கியமாக டெலகிராமில் இருக்கக்கூடிய அந்த வெப்சைட்டுகளையும் நீக்கக்கூடிய பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த டெலகிராம் லிங்குகளையும் இதுவரை 500க்கும் மேற்பட்ட லிங்குகளை போலீசார் இதுவரை நீக்கியிருப்பதாகவும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த திருட்டுத்தனமாக யார் யாரெல்லாம் பதிவேற்றம் செய்திருக்கிறார்களோ அவர்களது ஐபி முகவரி மூலமாக கைது செய்யக்கூடிய நடவடிக்கையிலும் ஈடுபட திட்டமிட்டிருப்பதாக தமிழக சைபர் கிரைம் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இது ஒருபுறம் இருக்க இதுவரை மொத்தம் 19 நபர்களை போலீசார் கைது செய்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களை கஸ்டடி எடுத்து விசாரணை மேற்கொள்ளவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த படமானது 500 கோடி ரூபாய்க்கு மேலே எடுக்கப்பட்டு ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் வெறுமனே திரைப்படத்தை முதலாவதாக பார்க்க வேண்டும் என்ற கோணங்களில் மட்டும்தான் திருடப்பட்டதா அல்லது பண ஆதாயத்திற்காக இந்த படம் திருடப்பட்டு விற்கப்பட்டிருக்கிறதா என்ற கோணங்களிலும் இந்த விசாரணை நிகழ்த்தி வருகின்றனர். சைபர் கிரைம் போலீசார் முழுவதுமாக யார் யாரிடமெல்லாம் இந்த பணம் இருக்கிறது என்ற கோணங்களில் விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.